நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழ் டாப்பிக்கில் தமிழறிஞர்கள். ஒவ்வொரு தமிழறிஞர்களாக பற்றி நம்ம வீடியோஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம யார் யார் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாவலர் பெருஞ்சித்திரனா போப் இவங்க 2 பேரை பற்றி நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணி வீடியோஸ் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸில் போய் பாருங்கள். இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண தமிழறிஞர்கள் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தமிழறிஞர்கள் பற்றி நீங்கள் நியூ புக் ஓல்டு புக் நீங்கள் புக்ஸ் எடுத்து படிக்க தேவையில்லை. நம்ம பார்த்தீங்கன்னா நியூ புக் ஓல்டு புக் எல்லாமே கம்பைன் பண்ணி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரே வீடியோஸில் நம்ம கொடுத்துருவோம். நம்ம வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே போதும். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பற்றி பார்க்கலாம். அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா துரைமாணிக்கம். அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 10/3/1933 முதல் 11/6/1995 வரை. அவருடைய பெற்றோர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா துரைசாமி குஞ்சம்மாள். அவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்க சமுத்திரத்தில் தான் பிறந்திருப்பார். அவருடைய இதழ்கள்லாம் பாருங்கள், தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய இதழ்கள் தான். அவருடைய சிறப்பு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவலரேறு. சிறப்புகள் இவருடைய நூல்கள் எல்லாமே நாட்டுடைமை ஆக்கியிருப்பாங்க. இவரின் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய நூல்கள் பார்த்திங்கன்னா உலகில் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, இன்சொய் என்பது, மகபூகு வஞ்சி, பள்ளி பறவைகள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவருடைய நூல்கள் தான். அவருடைய கனிச்சாறு நூல் பார்த்திங்கன்னா 8 தொகுதியில் கொண்டு இருக்கும். பள்ளி பறவைகள் என்னும் நூல் குஞ்சுகளுக்கும் பறவைகளுக்கும் மணிமொழி மாலை என முப்பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. அடுத்து நம்ம போப் பற்றி பார்க்கலாம். போப்போட ஃபுல் நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜார்ஜ் யூக்லோ போப். அதுதான் ஷார்ட்டாக சுருக்கி போப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய பெற்றோர் பேர் பாருங்கள், ஜான் போப், கெதரின் விலாஃப். அவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்க எட்வர்ட் தீவில் தான் பிறந்திருப்பார். அவருடைய காலம் பார்த்திங்கன்னா 1820 ஏப்ரல் 24 முதல் 1908 பிப்ரவரி 11 வரை. அவருடைய சிறப்புகள் பாருங்கள், 1839ஆம் ஆண்டில் தென்னிந்தியாவுக்கு வந்திருப்பார். பாய்மர கப்பலில் தான் சென்னை வந்திருப்பார். அப்போ அந்த பாய்மர கப்பலில் அவர் வரப்போ தான் தமிழையும் வடமொழியும் படிச்சிருப்பார். தமிழ்நாட்டில் சென்னை சாந்தம் என்னும் இடத்தில் முதலாக தமிழ் உரையை படித்து சொற்பொழிவு ஆற்றியிருப்பார். ஐரோப்பியரும் படித்து பயன்பெற வேண்டுமென எண்ணத்தில் தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார். திருநெல்வேலி மாவட்டத்துக்கு சென்று சாயர்புரத்தில் தங்கி அங்கே சமயப்பணி ஆற்றியிருப்பார். எப்போன்னு பார்த்துக்கோங்க, 1842 முதல் 1849 வரைக்கும். 1850 இங்கிலாந்து சென்று திருமணம் செய்து கொண்டு மீண்டும் தமிழகம் வந்திருப்பார். தஞ்சையில் பணியாற்றிய 8 ஆண்டு காலத்தில் புறநானூறு முதல் நன்னூல் முதலான இலக்கண நூல்களை படிச்சிருப்பார். இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் தமிழ் மொழி பற்றி ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதியிருப்பார். அக்கட்டுரையில் புறநானூற்று பாடல்களும் புறப்பொருள் வெண்பா திணை விளக்கங்களும் தமிழ் புலவர் வரலாறும் பற்றி இவர் சொல்லியிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா 600 செய்யுள் கொண்ட தமிழ் செய்யுள் கலம்பகம் நூலை தொகுத்திருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வினா விடை முறையில் அமைந்த இலக்கண நூல் அப்படின்னு இந்த நூலை சொல்கிறாங்க. பெரியவருக்கும் ஒரு இலக்கண நூல் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. தமிழ் ஆங்கில அகராதி ஆங்கில தமிழ் அகராதியை போப் வெளியிட்டிருப்பார். 1858 உதகமண்டல பள்ளியில் ஒன்றை தொடங்கி உதகமண்டலத்தில் ஒரு பள்ளியை தொடங்கி அங்கே ஆசிரியராக பணியாற்றியிருக்கார். 1885 முதல் 1908 வரை 23 ஆண்டுகள் இங்கிலாந்துக்கு சென்று தமிழ் மற்றும் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணி செஞ்சுருக்காரு. திருக்குறளை 1886 மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காரு. அவருடைய 80வது வயதில் 1900 திருவாசகத்தை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருப்பார்.
அடுத்து பார்த்திங்கன்னா இறுதி காலத்தில் வந்து புறப்பொருள் வெண்பாமலை புறநானூறு திருவருட்பயன் நூல்கள்லாம் வந்து பதிப்பிச்சிருப்பார். சிங்கிய ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கல்லறையில் வந்து பதிக்க சொல்லியிருப்பார். பள்ளிக்கூடங்களில் பயிலும் மாணவர்கள் தாய்மொழி வழியாகவே அனைத்து துறை கல்வியும் பெறுதல் பயனளிக்கும் என அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். அவ்வளோதான் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.